Okay, so continue. All right. The 5 P's within the Lord's Prayer. கர்த்தருடைய ஜெபத்தில் இருக்கிற 5 பீஸ். அந்த 5 பீசஸையும் இன்றைக்கு பிடிச்சிங்களாக இருந்தால் உங்களோட வாழ்க்கையில தொடர்ந்து காட்சிகள் சாட்சிகள் இருந்துட்டு இருக்கும். சரியா? அப்ப லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில இருந்து தொடங்குறேன். அவர், இந்த இடத்துல இயேசு, ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அப்ப இன்றைக்கு பார்த்தீங்களா இருந்தா எங்கட ஜெபங்களை பார்த்தும் யாரும் எங்களை கேட்கிறாங்களா? பாஸ்டர் எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்க. ஏன் இயேசுகிட்ட கேட்டாங்க? என்ன ஒன்று, அவர் ஜெபிக்கே அவங்களுக்கு அதுல அபிஷேகத்தை உணர்ந்தாங்க. மற்றது அந்த அவர்கிட்ட ஜெப வாழ்க்கையில இருந்துதான் அவர் செய்கிற அற்புதங்கள் போதனைகள் எல்லாம் உருவாகுது. அவர்கிட்ட ரகசியமே அங்க அவர் முழங்காலில் இருந்து பெறுறதுன்றதை தெரிஞ்சு இதை கேட்டாங்க. ஒரு எங்களுக்கு சிரக்யூஸ்ல என்ன பேர் அவர்கிட்ட கோஷின் அந்த பெரியவர் பக்சிங் இந்தியாவில் இந்த அசம்பிளிஸ், இன்டர்நேஷனல் அசம்பிளிஸ் 1000 கிட்ட ஸ்தாபித்தவர். அவர்கிட்ட ஒரு சீசன் சிரக்யூஸில் இருக்கிறார். அவர் வந்து ஜபிக்கும் பொழுது ஒருக்கா அவருக்கு ஒயிட் ஹவுஸ்லேருந்து கால் வருது. அவர்கிட்ட செத்த வீட்டுக்கெல்லாம் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், ஒயிட் ஹவுஸோ ப்ளூ ஹவுஸோ என்ன தெரியாது, என்ன குழப்பாதீங்க, நான் வந்து ஆண்டவரோட பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஏன்னா அவருக்கு தெரியும் அமெரிக்கன் ஜனாதிபதியோட பேசுறதிலும் விட தேவனோட பேசுவது முக்கியம். அப்ப இன்றையான் போதனை உங்களையும் மக்கள் தேடத் தொடங்குவாங்க. பாஸ்டர் எங்களுக்கு ஜபிக்க கற்றுத்தாங்க. நான் உண்மையை சொல்லணும், என்னட்ட யாரும் வந்து அப்படி இன்னும் கேட்கல. ஆனா என்னட்ட வந்து ஜபிக்க சொல்லுவான். என்ன பாஸ்டர் அலெக்ஸ் ஜபித்தா பதில் கிடைக்கும் என்று தெரியும். சரி, அப்ப இதுல தான் இன்றையான் செய்தி. அப்ப நாங்க மத்தேயு 6ல் இயேசு அவர்களுக்கு ஜபிக்க சொல்லி கொடுக்கிறார் சீசர்களுக்கு. இந்த ஸ்கிரீன் தெரியுது தானே? ஓகே. அப்போ அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது சீசர்களுக்கு சொல்றார், அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். ஏன்னா அவங்க வந்து அந்த காலத்துல நம்பினாங்கள், ஒரு சில இதுகளை திரும்ப திரும்ப சொன்னால் கடவுள் கேட்பார். இது இன்றைக்கு எங்கட இந்து நண்பர்கள் இறைவனின் பெயரை, சிவனின் பெயரை, ராமனின் பெயரை எத்தனை முறை சொல்றீங்களோ அத்தனைக்கு உங்களோட பிரார்த்தனைகள் கேட்கப்படும் என்று பிள்ளைக்கே சிவராமன் என்று வைக்கிறது. ஏன்னா நீங்க சிவராமனை திருப்பி திருப்பி கூப்பிடுங்க, சிவனையும் கூப்பிடுறீங்க, ராமனையும் கூப்பிடுறீங்க. அப்படி மூடத்தனமே செய்யாதீங்க. என்னட்டு சொல்றார், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அப்ப இன்றைக்கும் நாங்கள் சில வேளையில இப்படி நாங்க சிவராமன் என்று இயேசுதாசன், அப்படி இயேசுதாசனை கூப்பிட்டா அப்படி நம்புற கிறிஸ்தவர்கள் குறைய. ஆனால் வேற விதமான பிழையான விளக்கங்களை வச்சிருக்கிற. நீண்ட நேரம் ஜபிச்சால், சத்தம் போட்டு ஜபித்தால், அந்நிய பாஷையில ஜபித்தால் தான் ஜெபம் கேட்கப்படும். அவர் சொல்றார், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். சார், உங்களோட பிதாவுக்கு உங்களுக்கு என்ன தேவை என்று தெரியும். அப்ப இனி நீங்க இந்த மாதிரி கன நேரம் தேவனின் பேரை சொல்லி சத்தம் போட்டு ஜபித்து, டங்ஸ்ல ஜபித்து
இதெல்லாம் இல்லை. நீங்க கேட்கறது முதலே அவருக்கு என்ன தேவை என்று தெரியும். அதை வேற அவர் தயார் பண்ணி வைக்கிறார். ஒரு 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 கூடைக்குள்ள போட்டு ஏஞ்சல்கிட்ட சொல்றேன், இதை கொண்டு இந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு வாங்க. நாங்கள் இப்போ அன்றைக்கு ஒரு அப்பா அங்கிட்ட வந்தார், டாக்டர் நிஷாந்தி என்று டயபிட்டிஸை பற்றி எங்களுக்கு சொல்லி தந்தவர் சிரக்யூஸில் இருந்து. நாங்கள் அவங்களோட அப்பா வீட்டை போயிருந்தோம். அப்போ அப்பா ஒரு ஒரு பெரிய ஒரு பேக்கில் அவட்ட பிள்ளைக்கு அங்கே என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். தேவை மாத்திரம் இல்லை, என்ன விருப்பம் என்று தெரியும். அதெல்லாம் போட்டு ஒரு பெரிய பேக்கில் மகனோட வந்து எங்கிட்ட தந்தார். இப்போ உங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு தேவையானதை பிதா அறிஞ்சிருக்கிறார். அவர் அறிஞ்சிருக்கிற மாத்திரமில்லை, அதை ஒரு கூடையில் போட்டு ஒரு தேவதூதனுக்கு சொல்லியிருக்கிறார், கொண்டே கூடன்னு சொல்லி. இப்போ எங்களை நாங்கள் தூதர் மாதிரி டாக்டர் நிஷாந்திக்கு கொண்டே கொடுக்குறேன். இப்போ இந்த கேள்வி வந்து, அப்படி பிதாவுக்கு எல்லாம் தெரியும், பிதா கூடையில் போட்டு எனக்கு அனுப்புகிறாரா இருந்து அப்படின்னு நாங்கள் ஜபிக்கோம். அதுக்குத்தான் அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது. அவர் சொல்றார், உங்களுக்கு பதில் வேணுமா இருந்தா இந்த விதமான பிழையான விளக்கங்களை வச்சு காரியங்களை செய்யாதே. அது இங்கிலீஷ்ல இருக்கு, திஸ் தென் இஸ் ஹவ் யூ ஷுட் ப்ரே. பிதாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறதால, உங்களுக்கு தர விருப்பமா இருக்கிறதால, கூடையில போட்டு வச்சிருக்கிறதால, ஆனாலும் ஏதோ தடைகள் இருக்குது அது உங்கள்கிட்ட வந்து சேர்றது. அப்ப அதுகளை நிவர்த்தி செய்யணுமா இருந்தா நீங்க ஜபிக்க வேண்டிய விதம், பண்ண வேண்டிய ஜபம் என்று சொல்லல, ஜபிக்க வேண்டிய விதம். அன்பார்ச்சுனேட்லி இந்த பரமண்டல ஜபம் இன்றைக்கு நாங்க ஒரு அதை நாங்க பண்ணுற ஒரு ஜபமாக மாற்றி இருக்கிறோம். ஒரு ஆராதனையின் முடிவில், ஒரு ஜபத்தின் முடிவில் அது ஒரு ரெக்கார்டரை போட்டு விட்ட மாதிரி சொல்றது, பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் என்று போய் அப்படியே வந்து ஆமீன் என்று முடிப்போம். அவர் சொல்றார், இப்படி அலப்பாதேங்களா, அவர் அது பைபிள்லாம் இருக்கு, வீண் வார்த்தைகளை அலப்பாதேங்க, பரமண்டல ஜபத்தையே ஒரு அலம்பல் ஜபமாக மாத்தாதேங்க, இந்த விதமாக ஜபியுங்க. இதுல தான் உங்களுக்கு 5 பீஸ் சொல்லித்தாரன். இந்த 5 பீஸை உண்மையாக உள்வாங்கினீங்களாக இருந்தா கூட கூடையா வந்துட்டு இருக்கு. அதை பார்ப்போம். முதலாவது, பிரைஸ் டு த ஃபாதர். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாங்க இதை டப்புன்னு சொல்றது, உண்மையா அந்த கூட ஏன் எங்களுக்கு வந்து சேருது இல்லையா இருந்தா, பிதாவுக்கு மகிமை கொண்டு வருவதற்காகத்தான் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஊழியம் செய்கிற விளக்கம் எங்களுக்கு முதல் வரணும். நீங்க குடித்தாலும் புசித்தாலும் எதை செய்தாலும் தேவனின் மகிமைக்காக செய்யுங்க. இன்றைக்கு தேவனுக்கு எவ்வளவோ கெட்ட பேர் வருது. அப்போ எங்களுக்கு அது வேதனையை தரும். பிதாவை குறிச்சு இப்படி கதைக்கிறாங்களே. சில வேளையில நாங்க செய்கிற குப்பையாலேயும் அவருக்கு கெட்ட பேர் வருது. எல்லாம் அன்பண்டு பிரசங்கிக்கிறாங்க, மன்னிப்பண்றாங்க, அன்பிலையா இவர் காரியங்களை செய்கிறார். எத்தனை பேர் இப்படி கேள்வி கேட்கிறான். அதால முதலாவது தடை கூட வந்து சேர்றதுக்கு, பிதாவுக்கு மகிமை கொண்டு வர்றதுக்கு தான் நான் இருக்கிறேன். இது எங்களோட பெற்றார் விஷயத்துல எங்களுக்கு நல்லா தெரியும். அம்மா அப்பாவுக்கு கெட்ட பேர் கொண்டு வரப்படாது, நல்ல பேர் தான் கொண்டு வரும். அப்ப அவர் இதை ஜபிக்க சொல்றது நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நான் இந்த இந்த உலகத்துல இருக்கிறது பிதாவுக்கு மகிமை கொண்டு வர்றது. அதை மறந்து நான் இருந்தேன். சில வேளையில ஏஞ்சல் வந்து கூடிய தரையில, அது ஏஞ்சல் வந்தா இவர் தனக்காக தான் ஜபிச்சுட்டு இருக்கிறார். பிதாவின் மகிமைக்காக. இப்ப எங்கட அம்மா அப்பாவை பற்றி பிள்ளையா கதைச்சா எங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும், சில வேளையில கோபம் வரும். உங்களுக்கு எங்கட அம்மா அப்பாவை பற்றி தெரியாம அப்படி கதைக்காதீங்க. அப்படி கோபம் வருதா? தேவனை பற்றி பிழையாக ஆக்கள் கதைக்கும் போது
அப்ப இதுதான் முதல் ரகசியம். இதால தான் நாங்கள் இதுல தொடங்கணும் ஜெபத்தை. என்ன நினைவுபடுத்துற, நான் ஊழியம் செய்வது, நான் உலகத்திலே இருப்பது பிதாவுக்கு நல்ல பேர் கொண்டாரு. சரியா? 2வது பார்ப்போம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்ப பிதாவுக்கு மகிமை கொண்டு வர வேணுமாக இருந்தால் அவருடைய ராஜ்யம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என் குடும்ப வாழ்க்கையில, என் சபையில, என் சமுதாயத்துல, என் பிரதேசத்துல, என் தேசத்துல அவருடைய ராஜ்யம் ஊடுருவோம். இயேசு வந்து எங்கட பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து பரிசுத்தாவியானவரை அனுப்பி அவருடைய ராஜ்யத்தை பற்றி திரும்ப திரும்ப கதைச்சு வழியை திறந்துட்டு போயிருக்கிறார். இன்றைக்கு ராஜ்யம் எங்களுக்குள்ள வரணும். ராஜ்யம் என்றா ஒரு ராஜா, அது இயேசு ராஜா. அவருடைய ஆட்சி நடக்கிற இடத்துல அவர்கிட்ட ராஜ்யம் இருக்கும். சரி, அப்ப ராஜ்யம் எப்படி என்ற சபையில வரும்? ராஜ்யம் எப்படி என்ற பிரதேசத்துல வரும்? உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதா? அப்ப எங்களுக்கு தெரியணும், பிதாவுக்கு மகிமை வரணுமாக இருந்தா பிதாவுடைய சித்தத்தை நாங்க செய்யத்தான். தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, சபையில, பிரதேசத்துல, தேசத்துல செய்யும் பொழுது ராஜ்யம் ஊடுருவும். அப்ப இப்ப தேவதூதன் கூடையோட வாரார். வரைக்கும் எங்கட ஜபங்களை கேட்டா அவர் சொல்லு, ஓஹோ, உன் ராஜ்யம் சபையில வரணும், குடும்பத்துல வரணும் மண்டா ஜபிக்கிறான். இல்ல, அவன் தனக்கு என்ன தேவை என்றதான் திருப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறான். பல வேளைகள் அன்பானவர்களே, எங்கட ஜபங்களுக்கு அவ்வளவு பதில் வருகிறது இல்லை என்ற ராஜ்யத்தை குறித்து எங்கட கரிசனை குறைய. உங்களோட சபைக்கும் ராஜ்யத்துக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க செய்கிற ஊழியம் ராஜ்யத்துக்குரிய காரியமா? நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் என்ன இப்படி கேட்குறீங்களே? நான் சொல்றேன், எத்தனையோ பேர் பரலோக ராஜ்யத்தை குறித்து கரிசனை இல்லாம தங்கட ராஜ்யத்தை குறித்து தான் கரிசனை பண்றாங்க. எங்கட ஊழியம், எந்த சபை, எந்த குடும்பம், அது பல வேளைகள்ல எங்கட ஆசீர்வாதத்துக்கு தடையா வருது. இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை கிறிஸ்தவ உலகத்துல. எல்லாம் சொல்லுவோம், பிதாவுக்கு மகிமை கொண்டு வரணும், பரலோக ராஜ்யம் எல்லாம் சொல்லி போட்டு என் உள்ளத்தின் வாஞ்சையெல்லாம் என்னுடைய சபை வளர வேண்டும், என்னுடைய ஊழியம் பெருக வேண்டும். யார் கவலைப்படுறான்? பிதாவுண்ட ஊழியம் உள்ளம் எவ்வளவு வேதனைப்படுது. நாங்க இப்படி பிரிஞ்சு இருக்கிறதால எவ்வளவு வேதனைப்படுது. எத்தனை பேர் ஜபிக்கிறாங்க, பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதா, சபையில வருவதா? இப்படி ஜபிச்சமா இருந்தா கூட விரைவில் வந்து சேரும். இப்ப நாங்க இங்க எங்கட யாழ்ப்பாண வீட்டுல கூட நாங்க ஒரு இது சரியான பழைய வீடு, ஆன்டி வளர்ந்த வீடு, கன பிரச்சனைகள். ஆனாலும் நான் எப்பயும் சொல்றது, ஒரு ஒரு காரியத்துக்கு செலவழிக்கும் பொழுது ராஜ்யத்துக்கு என்ன நன்மை வரும்? அதால எங்கட வீடு நல்ல பொலிஷ்டா இருக்கணும்ன்றதுக்காக செலவழிச்சா அது தன்னலமான ஒரு இது. அப்ப இந்த வீடு பாஸ்டர் விக்டர், ராதிகா அவங்கள் அருமையாக போன முறை அந்த பிள்ளைகளை வளர்த்து அற்புதமாக இந்த வீட்டுல அங்க சிரக்யூஸ்ல நடக்கிறதிலும் விட அபிஷேகமாக பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்ல டர்ன்ஸ் எடுத்து காலை ஆராதனையில செய்து எல்லாருமே வளர்ந்திருந்தாங்க. சரி, அப்ப நாங்க இந்த முறை சொன்னோம், சரி நாங்க இந்த ரிப்பேர்ஸ் செய்வோம். கனவேல கரையான் பிரச்சனை, பழைய வீடு, பெயிண்டுகள்,
ஆனா பார்த்தா கடவுள் கூடயே கூடயே வருது. இந்த அபிஷேகாவும் அனெட்டும் வந்து இந்த பிள்ளைகள் அருமையாக இந்த ஆங்கிலம் இலங்கையில இருந்தே அழகாக ஆங்கிலம் பேசி, அப்ப நாங்க வந்து சரி இந்த பிள்ளைகள ஒருக்கா போய் பார்க்கோணுமென்று போட்டு அங்க நெல்லியடியில அவள பார்க்க போயேக்க, அவையின் அப்பாவோட கதைச்சு கொண்டிருக்கேக்க, அவர் நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை தெரிஞ்சால், அதே நேரம் பலவிதமான அனுபவங்களுக்குள்ளால போய் இன்றைக்கு போதகரா இருக்கிறார். லாங் ஸ்டோரி ஷார்ட் இன்றைக்கு அவர்தான் பொறுப்படுத்து பாஸ்டர் விக்டரோட சேர்ந்து வீட்டு ரிப்பேர்ஸ் செய்யணும். கொஞ்சம் லட்சக்கணக்கில் செலவழிக்கிறோம் தான். ஆனா இந்த ராஜ்யத்தின் நன்மைக்காக இந்த முறை 5 பிள்ளைகள் யூனிகாம் டிஐசியில் வந்து படிக்கிறாங்க. பாஸ்டன் மேன் என்ற பிள்ளைகள் 3 பேர் கிராஜுவேட் பண்ணின 3 பேர் இருக்கிறார். அனட்டும் வந்து அவ நெல்லியடியிலேருந்து வந்து படிப்பா. இங்க பஞ்சரட்னம் டீச்சர்ன்ற மகன் வந்து படிப்பார். அப்ப எல்லாம் பீஸ் இன்றைக்கு இன்றைக்கு நேற்றும் இன்றைக்கும் இந்த பிள்ளைகள் இந்த பெரிய வீட்டில் இருக்கிற சாமான் எல்லாம் வழியால கொண்டு போகணும் இந்த ரிப்பேர்ஸ் செய்கிறது. ஆனா அவ்வளவு பீஸ்ஃபுல்லாக நடக்குது. அங்கால பக்கத்து வீட்டாக்கள் வீட்டை கொடுத்து இந்த பிள்ளைகள் எல்லாம் தங்கட வீடு மாதிரி இந்த சாமான்களை தூக்கி போட்டு இன்றைக்கு ஒரு புது பேட்ச் வருகுது. புது பேட்ச் வார நேரத்தில் எல்லாரும் இப்படித்தான் நிலத்துல படுத்து ஒழும்பி அதுக்கு பிறகு வீட்டையும் இருக்க இயலாது. ஆனா சமாதானமாய் சந்தோஷமாய் காரியங்கள் நடக்குது. ஏன்? ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுக்கிறது நானும் என்றேன். நாங்க இலங்கைக்கு வந்ததே ஆண்டவர் எங்களுக்கு சொன்னது போதகர்மார் என்ற ஊழியக்காரர்கள். ஆனா அவங்க கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. அவங்களோட சிந்தனையிலையும் குழப்பம் இருக்கு. தங்கட ராஜ்யங்களை தான் கட்டி எழுப்ப விரும்புறாங்க. ஆனா நீ போய் அவங்களுக்கு சொல்லிக் கொடு. பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதமா நடக்குது. அப்ப நாங்கள் இந்த சிந்தனை எங்களுக்கு வரணும். ராஜ்யம் குடும்பத்துல வரணும், சபையில வரணும், பிரதேசத்துல வரணும், தேசத்துல வரணும். சரி, இப்படி செய்தா கூடைகள் விரைவில் வந்து சேரும் எங்களுக்கு வார மாதிரி. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ப்ரொவிஷன் ஃபார் அவர் நீட்ஸ். அப்போ 5Pல முதலாவது பிரைஸ் டு த ஃபாதர், ரெண்டாவது ப்ரையாரிட்டி ஃபார் காட்ஸ் கிங்டம், ப்ரொவிஷன் ஃபார் அவர் நீட்ஸ். அப்போ நாங்கள் யோசிக்கலாம், எனக்கு என்ன தேவை என்று அவருக்கு தெரியும் தானே, பிறகு நான் கேட்கறதுக்கு என்ன இருக்க? இல்லை இல்லை, ஆண்டவருக்கு தெரியும். நாங்கள் பரலோக ராஜ்யம் என்று சிந்திச்சாலும் எந்த குடும்பம், எந்த ஊழியம், எந்த சபை, இதை குறிச்ச பாரங்கள் எங்களோட தலையில வர பார்க்க. அவர் அதுல பிளபிடிக்கல. அவர் சொல்றார், அதுக்காக ஜபியுங்க, சபையின் தேவைக்காக ஜபியுங்க, குடும்பத்தின் தேவைக்காக ஜபியுங்க. ஆனா ராஜ்யத்தின் தேவையில கண் இருக்கட்டும். உங்களோட ஜபங்கள்ல கூட ராஜ்யத்துக்காக ஜபிச்சிங்களாக இருந்தால் இதெல்லாம் நீங்க கேட்காமலே அவர் தருவார். அப்படி இல்லை ஒரு பாரமாக வந்துருமா இருந்தா கேளுங்க. எங்களுக்கு இது ஒரு பெரிய பாரமா இருந்த இந்த வீட்டுல வந்து, ஐயோ கடவுளே, இந்த பழைய வீட்டுல இதெல்லாம் செலவழிக்கிறது யார் செய்யறது, இங்கெல்லாம் யாரை நம்புறேன்னு தெரியாது. எல்லாம் வந்து கதைப்பாங்க பெரியாக்கள் மாதிரி, ரைட்? எல்லாம் கதைச்சு கான்ட்ராக்டை கொடுத்து விட்டோன்னு பிறகு கதை சொல்லுவாங்க. ஐயோ பாஸ்டர், அது அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. அப்ப இப்படி பாஸ்டர் அருணன் அபிஷேகா கனெக்ட இதை வந்து அப்ப நாங்க அப்படி எங்கட ஊழியத்தை எங்கட வீட்டை குறித்து இருந்த பாரம் அது ஓகே, கடவுள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றார். அப்ப நீங்களும் இன்றைக்கு உங்களோட சபைகள் வளரணுமாக இருந்தா இது இது பிற்றில மாத்திரம் இல்ல, தேசத்துல மாத்திரம் இல்ல, சர்வதேசத்துல விடுற ஒரு பிள்ளை எல்லாம் தண்ட ஊழியம் தான் விடுறான். என்னை அழைத்தார், நான் செய்து காட்டப் போகிறேன். இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றது அன்பானவர்கள். அவர் பிழை பிடிக்கல.
உங்களோட கூலியத்தை குறித்து உங்களுக்கு பாரம் இருக்கிறது அவர் பிளபிடிக்கல. ஆனா சொல்றார், அதை கேளுங்க. இன்றைக்கு என்ன தேவை? உங்களோட குடும்பத்துக்கு இன்றைக்கு என்ன தேவை? இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தியை கொடுக்கணும் என்று தேவை? அதுகளை கேளுங்க. ஐயோ 10 வருஷத்துக்கு பிறகு என்ற சபை இப்படி இருக்கணும், நான் ஒன்று பெருசா கட்டி எழுப்பணும், அதெல்லாம் ஆண்டவர் 10 வருஷத்துல உங்களை எங்க கொண்டு போவாருன்றே உங்களுக்கு தெரியாது. சரி, அடுத்த பிய பார்ப்போம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. இது அவர் ஜெபிக்க சொல்லித்தரேங்க, அவர் சொல்லித்தாரார். எங்களோட கடன்கள் என்று இந்த இடத்துல சொல்றது எங்களோட பாவங்கள். எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, கடவுளுடைய சித்தம் செய்கிறது, பரலோக ராஜ்யத்துல கரிசனையா இருப்பது. அதை நாங்க செய்ய தவறும் பொழுது நாங்க பாவம் செய்கிறோம். கடவுளுக்கு கடனாளியாக வாரோம், எங்களோட கடமையை செய்ய தவறுறோம். அது எங்களை உறுத்தும். அதுக்கு அவர் சொல்றார், என்ற பிழையை நான் உணர்ந்து நான் மன்னிப்பு கேட்பனா இருந்தா அவர் மன்னிப்பார். நாங்க எத்தனை பேர் அதை ஒரு பாவம் என்று கருதுகிறோம்? எத்தனை முறையாக நான் ஃபிட்டில் இதை திரும்ப திரும்ப போட்டு அடிக்கிறேன். ஏண்டாப்பா, உண்ட தம்பி தானே பக்கத்து ஊர்ல ஊழியம் செய்கிறான். சரி, உனக்கு அவர் தந்ததை நீ செய்யணும். அவரும் உண்ட ஆண்டவருக்காக தானே தம்பியும் செய்கிறான். ஏன் தம்பியின் பிரச்சனையில கரிசனை இல்லாமல் இருக்கிறார்? அது பாவம். பாவம் என்பது இலக்கை தவறுவது. இலக்கு என்பது கடவுளுடைய சித்தம். நாங்க பல பேர் ஆசீர்வாதம் கூட வராம இருக்கிறதுக்கு காரணம் இதை பாவம் என்றே நினைக்கிறேன். அடுத்ததை சொல்ற, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னி. அவர் எங்களோட பாவங்களை மன்னிப்பார். ஆனா எங்களுக்கு எதிராக பாவம் செய்தவர்களை எவ்வளவு மன்னிக்கிறோமோ அந்த இடத்துல அவர் எனக்கு மன்னிப்பார். அப்போ அன்பானவர்களே, நான் சொல்லுவேன், இது ஒரு பெரிய காரணம் ஆசீர்வாதம் கூட எங்கிட்ட வராம இருக்கிறது. அப்போ ஒரு ஒரு தலைமை ஸ்தானத்துல நான் இருக்கேக்க, குரூப் இருக்கேக்க, எனக்கு வார வேதனை. எத்தனையோ பேர் தேவைகளோட இருக்கிறாங்க, பாரத்தோட இருக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச சுவிசேஷம், கர்த்தருக்கு மகிமை, ராஜ்யத்துக்கு முன்னுரிமை, இப்படி சிந்திச்சு அதுக்கு முன்னுரிமை கொடுக்காம இருந்த நேரத்தில் ஆவியானவர் உணர்த்தும் போல மனம் திரும்பி, ஆண்டவரே என்ன மன்னியும். நான் இந்த சகோதரனை குறித்து அப்படி யோசிச்சிருக்கப்படாது. அவனுக்கு தேவை இருக்குது என்று தெரிஞ்சும் நான் என்னட்ட கொஞ்சம் வசதி இருந்து நான் கொடுக்க முன் வரையில. அது ஒரு பாவம். இது consequences of treating our sins lightly. இந்த பாவங்களை நாங்க அவ்வளவு கணக்கெடுக்காமல் இருக்கிறதால அந்த பாவம் மன்னிக்கப்படாம நாங்க பாவம் என்று உணராமலே இருக்கிறோம். ராஜ்யத்தை குறித்து சிந்திக்காதது பாவம் என்றதும் அது ரெண்டாவதா அவர் அதானே சொன்னவர், ப்ரையாரிட்டி ஃபார் காட்ஸ் கிங்டம். ஏன்னா அவருக்கு மகிமை கொண்டு வர போறீங்களா இருந்தால் அவருடைய ராஜ்யம் வரும் பொழுதுதான், தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, சபையில, பிரதேசத்துல, தேசத்துல வரும் பொழுதுதான் அவருக்கு மகிமை வரும். அப்ப நான் அப்படி சிந்திக்காம இருக்கிறதே பிழை என்றதை உணராம இருந்தா எப்படி அந்த கூட என்ன வந்து சேர? ஏசாயா 51ஆம் அதிகாரம் சொல்லுது, இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஜெபிச்சுட்டு இருக்கிறேன் பாஸ்டர். எனக்கு சில வேளையில ஏனப்பா அப்படி ஜெபி, என்ன கடவுளுக்கு காது செவிடா? அல்ல, அவர் சர்வ வல்லவராக இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரோ. என்ன நாங்க படிச்ச மாதிரி அந்த உன்னதமானவரின் மறைவில் போயிருந்து அவற்ற உள்ளத்துல ராஜ்யத்தை குறித்த சிந்தனை பிதாவுக்கு அப்படி நாங்களும் மனம் திரும்பி கேட்பமாக இருந்த கூட தண்ட வாட்டில் வரும்.
வராம இருக்கிறதுக்கு நீங்க ஜபிக்காமல் இருக்கிறதா காரணம்? இருக்கலாம். ஆனா பெரிய காரணம் பாவங்களை உணராம இருக்கிற, முக்கியமாக பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்திக்காம இருக்கிற, பாவங்களை உணராம இருக்கிற എന്നിട്ട് சொல்றார், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்க அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அதை வாசிச்சிங்கனாலே பயங்கரமாக சொல்ற. அடே, இந்த புதிய ஏற்பாட்டிலையும் இது இது உண்மையா? ஓ, ஏன்னா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் விரும்புறது எங்களோட ஒரு உறவு. அந்த உறவு கூடாக தன் இருதயத்தை எனக்கு வெளிப்படுத்த. அப்ப நான் அந்த உறவுல வளராமல், அவருடைய இருதயத்தை உணராமல், ராஜ்யத்தை குறித்து கரிசனை இல்லாம எந்த ராஜ்யத்தை குறித்து இருக்கிறது பிதாவுக்கு வேதனை, எனக்கும் வேதனை. எல்லாம் நல்லா கதைப்பினம் என்னோட. அது வேணுமென்று கதைக்கல. உண்மையாக அவர்கள் எங்களை நேசிக்கிறார்கள், கதைக்கிறாங்க. ஆனா எந்த உள்ளத்தை பூரணமே புரியல. உண்மையாக ஃபிட்ல இன்னும் ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கிறார்கள் பத்தாது. தங்கட ராஜ்யம் எஸ், அங்கால கொஞ்சம் பிச்சை போடுற மாதிரி பரலோக ராஜ்யத்தை. அப்படி இல்லாம பரலோக ராஜ்யம் என்று சிந்திச்சிங்களா இருந்தா கூட தேடிவர். இப்போ இது ஒரு பெரிய காரணம், இது இப்படி பிளாக் ஆகிறது. அப்ப பிரைஸ் த ஃபாதர், ஆண்டவருக்கு மகிமை கொண்டாடுறது தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களோட ஊழியங்கள்லாம் அதுக்கு தானே இருக்குது. ரெண்டாவது, ப்ரையாரிட்டி ஃபார் காட்ஸ் கிங்டம், அவருடைய ராஜ்யத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ராஜ்யம் வர வேண்டும், அதுக்கு சித்தம் செய்யப்படும். சித்தம் செய்யாமல் இருக்கிறாங்களேன்னு எங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும். மூன்றாவது, எங்களோட ஊழியத்தை அவர் மறக்க சொல்லல. ஏன்னா எங்களுக்கு எங்களோட ஊழியம், எங்களோட குடும்பம், எங்களோட பிள்ளைகள்ல பாரம் கூட இருக்கும். ஆனா அவர் சொல்றார், சரி, உண்ட பிள்ளைக்கு இன்றைக்கு என்ன தேவை, உண்ட சபைக்கு இந்த கிழமை என்ன தேவை, அதுக்கு அவர் பிளபிடிக்கல. நாலாவது அவர் சொன்னது, நீ செய்கிற பாவம் ராஜ்யத்தை குறித்து சிந்திக்காம இருக்கிறாய். நானும் பார்க்கிறேன், நீ எப்படா ராஜ்யம் என்று சிந்திப்பாய்? நான் எப்போ உன்னை ஆசீர்வதிக்கலாம்? இது கடவுளுடைய கிருபையால. மேபி நான் சர்ச்சில் வளராததாக்கு, கேம்பஸ் மினிஸ்ட்ரியில வளர்ந்தது. நானும் என்டியும் எங்களுக்கும் சர்ச் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் என்ற சபையில நாங்கள் எல்டர்ஸா இருக்கிறோம். ஆனா எங்களோட சிந்தனையெல்லாம் அந்த ராஜ்யம் கேம்பஸுக்குள்ள வரும். அப்போதான் ஒரு ரிவைவல் வரும். அப்ப ஒரு நேரம் ஆண்டவர் என்னோட பேசி, என்னடா அவங்க எல்லாம் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறாங்களே, எல்லாரும் கூடி ஒரு ஆராதனை நடத்துவோம்டா. எதிர்ப்பு இல்லை, பெரிய ஒத்துழைப்பு இல்லை. அப்போ ஒரு நேரம் ஆண்டவர் சொன்னார், சரி, ஒரு குரூப்பாவது தனக்காக மரிக்கும். கோதுமை என்னது தானியமானது நிலத்துல விழுந்து மரித்தாத்தான் அதுலேருந்து மரம் வேறு. சொன்னா நாங்கள் பேசிக் தான் எங்களோட குரூப், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட். அவர் சொன்ன, நீ பேசிக் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்டுக்காக செத்தால் எப்படி இருக்கும்? உண்ட ஊழியத்துக்காக நீ செத்து கேம்பஸில் இருக்கிற மற்ற ஊழியங்களுக்காக நீ வாழ்ந்தால் சரி. நான் சொன்னேன், ஓகே, தட் மேக் சென்ஸ். ஏன்னா ராஜ்யத்தை குறித்து தான் கர்த்தர் கிருபையை தந்திருந்தார் சிந்திக்க. அப்போ நாங்கள் செத்து எங்களோட வீட்டில் அங்கே நாங்கள் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் சொன்னோம், நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விரும்பின ஒரு மினிஸ்ட்ரிக்கு போங்க. ஒரு 15 மினிஸ்ட்ரி இருந்தது. கேம்பஸ் க்ரூசேடுக்கு போக போகிறீங்களா, இன்டர்வாசிட்டிக்கு போக போகிறீங்களா, இவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரிக்கு போக போகிறீங்களா என்று சொல்லி நாங்கள் போய், அப்படி இருக்கே ஆண்டவர் என்ன செய்தார், ஒருக்கா ஒரு வர்ஷிப் த கிங் என்று சொல்லி அந்த ப்ரோக்ராமை செய்ய கூப்பிட்ட பொழுது, அகெயின் எதிர்ப்பு இல்லை, பெரிய வரவேற்பும் இல்லை.
ஒரு ப்ரோக்ராமை செய்து எல்லாரும் சேர்ந்து சாட்சி சொல்லி பிள்ளைகள் எல்லாம் பங்கு பெற்றுவோம்னா, அப்போ அந்த நேரம் நான் ஒருக்கா எங்களோட ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு போன நேரம் ஒரு புது சான்சலர் இருந்தாப்புல பார்த்தா அவர் எனக்கு பக்கத்தில் இருக்கிறார். அவரும் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார். உடனே ஆவியானவர் என்ற உள்ளத்துல போட்டார், அவருக்கு இந்த வர்ஷிப் நைட்டை பற்றி சொல்லன்னு. அதை சொன்ன உடனே அவர் புதுசா வந்து இருக்கிறார். அவருக்கு ஒரு கன்சர்ன், கணக்க குப்பை காரியங்கள் எல்லாம் கேம்பஸ். அவர் ஒரு கிறிஸ்டியன், மெயின் லைன் சர்ச் கிறிஸ்டியன். அவர் சொன்ன, அலெக்ஸ், தட் இஸ் ஐ எம் எக்ஸைட்டட் டு ஹியர் தட். தன்னோட பிஸ்னஸ் கார்டையும் உடனே தந்து எனக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் அனுப்புங்கோ, ஐ வுட் ரியலி லைக் டு கம். அதே அந்த சந்தர்ப்பம் எனக்கு வந்தது. 15 குரூப்ஸ் இருக்கிறாங்க. என்ன ஆண்டவர் பார்க்கிறார், எவன் உண்மையா ராஜ்யத்தை பற்றி சிந்திக்கிறார். அப்ப நான் உடனே எல்லாருக்கும் இமெயில் போட்டேன், சான்சலர் மைட் கம். எல்லாம் விழுந்தடிச்சு வந்தாங்களே. அதுக்கு பிறகு சான்சலர் வர போறாருண்டா, அப்புறம் உங்களோட சர்ச் இல்லையண்டா, உங்களோட ஊழியம் இல்லையண்டா, அது காட்டும் என்ன. அப்ப பாருங்க அன்பானவர்களே, எந்த இடத்துக்கு நாங்கள் கடவுள் என்றோம், அன்பன்றோம், ராஜ்யம் என்றோம், கடைசியில எங்கட ராஜ்யத்தை தான் கட்டி எழுப்புறது தான் எங்களுக்கு பெருசா இருக்குது. அப்படி இல்லாம நீங்க பரலோக ராஜ்யம் என்று சிந்திச்சீங்களா இருந்தா கூட தேடி வரும். எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கு வரும். அது பிறகு பார்த்தா அது சிம்பிளா தொடங்கி சான்சலர் சொன்னார், எல்லா பெரிய சிரக்யூஸ்ல இருக்கிற பாஸ்டர்ஸை தண்ட வீட்டை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்போ எல்லாம் இவங்கிட்ட எல்லாம் இப்படி சான்சலர் இன்வைட் பண்றார், எல்லாம் விழுந்தடிச்சு வந்தாங்க. அதுக்கு பிறகு போய் தங்களோட சபைகளில் சொல்லி 3000 பேருக்கு மேலே எங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கிற டோமுக்கு வந்தாங்க. ஏன் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வந்தது? ஏன்னா உள்ளம் வந்து ராஜ்யத்தை குறித்து சிந்திச்சது. ஏன் நாங்கள் இலங்கைக்கு வந்து இருக்கிறோம்? ராஜ்யத்துக்கா? அப்ப அப்ப ராஜ்யத்தை குறித்து சிந்திக்காம இருக்கிறது பாவம். இன்றைக்கு உங்கள்கிட்ட தாழ்மையாக கேட்கிற, மனம் திரும்புங்க. அவட்ட ராஜ்யத்தை குறித்து நீங்க கரிசனையா இருந்தா உங்களோட ஊழியத்தை அவர் எழுப்புவார். இல்லைன்னு சொன்னா அவர் சர்வ வல்லவரை தான் இருக்கிறார். ஆனா நான் ராஜ்யம் என்று சிந்திக்காததால இந்த ஊழியம் வருவதில்லை, தேவையான காசு வருவதில்லை. பிறகு நாங்கள் ஏங்கிக் கொண்டு இருக்கிறோம். பெருமைக்காக சொல்லல அன்பானவர்களே, 40 வருஷத்துக்கு மேல ஊழியம் செய்கிறேன். வருமானத்துக்காக நான் இலங்கையில இருக்கேன் கஷ்டப்படையில, அங்க போயக்கேன் கஷ்டம். நீங்க சொல்லுங்க பாச, நீங்க லேசா சொல்லலாம் தானே, அமெரிக்காவில் உழைச்சுக்கொண்டு. அவர் ஒவ்வொரு தடவை ஒவ்வொன்றுக்கு அழைக்கிறார். எங்களை அழைச்சதுக்கு எங்களுக்கு கூட காசு தேவை. ஆனா கஷ்டப்படையில நாங்க. ஏன்னா எப்பயுமே ராஜ்யத்துக்கு முன்னுரிமை. 63 வயசாச்சுது. நான் நினைக்கையில மிச்சமான நாட்கள்லையும் நாங்கள் அவர் என்னத்துக்கு அழைக்கிறாரோ அது தருவார். சரி, 5வது P, பிரைஸ் டு த ஃபாதர். 2வது P, priority for God's kingdom, provision for our needs. எந்த குடும்பத்தை, எந்த ஊழியத்தை, அதுல ஒரு பாரம் இருக்கிறது பிழை அல்ல. அது இன்றைக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க. அவர் அதை ரக்கி வைக்க சொல்ற. என்ன, அந்த பாரம் இருந்து கொண்டிருந்தா ராஜ்ய பாரத்தை சுமக்க இயலாது. 4வதாக, pardon for our sins. ஆவியானவருடைய வழி நடத்துதல், ராஜ்யத்துக்குரிய சிந்தனை இல்லாம இருக்கிறது பாவம் என்றதுக்கு நாம் மன்னிப்பு கேட்கணும். எந்த இடத்துக்கு மன்னிப்பார்? இன்னொருத்தன் பாவத்தை எவ்வளத்துக்கு மன்னிக்கிறனோ அந்த இடத்துக்கு மன்னிப்பாங்க. அப்ப இந்த 4 P செய்திங்கள் என்றாலும் கூட கூடையா வர தொடங்கும் உங்கள்கிட்ட. அப்ப இன்னொருத்தனும் வருவான். யார் வருவான்? சோதனைக்காரன் வருவான். எங்கள் கனவேற்ற சோதனைக்காரன் பெருசா வாரதே இல்லைன்னா நாங்க ஒன்றில் முதல் பியோட அவுட். பிதாவுக்கு மகிமை கொண்டாடுறத பெரிய அது ப்ரையாரிட்டி இல்லை. ராஜ்யத்துக்கு அவன் சாத்தான் சும்மா அப்படி வேலை போடு, இவர் ஏதோ என்னோ செய்கிறார், ஊழியம் செய்கிறார், இவருக்கு தண்ட ராஜ்யத்தை குறித்து தான் காணும்.
அங்க ஒன்றும் பிதாவட்டேந்து இவருக்கு கூட கூடிய வரப்போறல விட்டுரு, நாங்களே எங்கட நேரத்தை இவரில் வீணடிப்பான இல்ல. இப்படி 4 பிஎம் இருந்தா கூட கூடிய வர தொடங்கும். அப்ப அப்ப அவர் சொல்றார், 5வது ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த ஈவில் ஒன், தீயவனிடம் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தேவை. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீயவனிடம் இருந்து எங்களை ரட்சித்து கொள்ள. அப்ப இப்ப சாத்தான் பார்க்கிறான், ஒட்டே இவன் எல்லா ரகசியங்களையும் பிடிச்சு வச்சிருக்கிறான் இயேசுவ மாதிரி. இவனுக்கு ஆசீர்வாதம் வரைக்க இவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறத சனம் பார்க்கிற நேரம் இவன்கிட்ட வந்து கேட்பாங்க, ஜபிக்க கற்றுத்தாருன்னு. இவனை பார்த்து அவங்க திருந்துவாங்க. அப்போ இவனை எப்படியும் பாவத்தில் விழுத்திடும். அப்போ ஒரு காலத்தில் நான் யோசிக்கிறேன், எனக்கு கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த் இருக்கிறதால விசுவாசத்தில் போய் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்கிறது. ஆனால் பிறகு ரிசல்ட்ஸை பார்த்தால் பெரிய நம்ப முடியாத சிங்கப்பூர் அரசாங்கத்தோட, அமெரிக்கன் அரசாங்கத்தோட, இலங்கை அரசாங்கத்தோட எல்லாம் கனெக்ஷன் வந்து கடைசியில் பார்த்தா கரிச்சிதேவு, கனவுச்சிதேவு, பெரிய ட்ரீம்ஸ் எல்லாம் வந்துட்டு கடைசியில் ரிசல்ட்ஸ் இல்லாமல் இருக்கு. அப்போதான் பார்த்தேன் தீயவன் வந்து குழப்புறான். அப்போ நான் அதுக்காகவும் ஜெபிக்கணும், ஆண்டவரே தீயவனிடம் இருந்து நான் சோதனைக்கு உட்பட பண்ணாம என்னை ரட்சித்து கொள்ள. சரி, இனி நீங்க பாத்தீங்களா இருந்தா ஏன் இந்த 14வது வசனம் 15வது வசனம்? ஏனென்றா தீயவன் செய்கிற முதலாவது வேலை எங்களுக்குள்ள மெனக்காயங்களை கொண்டாடுறது. ஒரு சகோதரனை குறிச்சு, ஒரு சகோதரிய குறிச்சு, உறவினர்களை குறிச்சு. ஏன்னா அவனுக்கு தெரியும், ஜான் பிவியோ ஒரு புத்தகம் எழுதினார், த பெய்ட் ஆஃப் சேட்டன். சாத்தாண்ட தூண்டில்ல போட்டிருக்கிற இறை வந்து ஒரு மெனக்காயம். ஒரு மெனக்காயம் வந்துதா, ஒருத்தர் என்ன கவனிக்கலையா, அல்ல ஃபிட் வந்து எனக்கு உதவி செய்யல அவருக்கு உதவி செய்துதான், அதால அவ்வளவுதான். ரால் போட்டு சுறா பிடிக்கிற மாதிரி அந்த மெனக்காயம் காணும் உங்களை விழுத்தி விடுறது. நீங்க 4 பீல முன்னேறி வந்து இருந்த நீங்க டப்புண்டு எங்கடாக்கள் எல்லாம் ஹேர்ட் ஆகிறாங்களே. ஹேர்ட் ஆகி போட்டால் அந்த ஹேர்ட்டை ஹேண்டில் பண்ண தெரியாது. அதில் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் தீயவரிடம் இருந்து தப்போணுமா இருந்தால் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்கணும். சரி, நீங்கள் மன்னிக்காட்டியும் அந்த கசப்பு வேறு எடுத்து ஒரு வேப்ப மரம் வேறு பிதா அவங்களோட பாவங்களை மன்னிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் மன்னிச்சிங்களா இருந்தா, எவ்வளவு பெரிய பிழையா இருந்தாலும், பிதாவே நான் தான் செய்வதை என்னதென்று அறியாமல் என்ற சகோதரன் செய்கிறார், நான் அதை விட்டு விடுறேன். மன்னிப்பென்று சொன்னா விட்டு விடுவது, அதை குறித்து தொடர்ந்து சிந்திச்சு கொண்டிருக்காங்க. அப்ப சரி, இவ்வளவும் செய்து இந்த 5 பிஎம் செய்தால் effectiveness of the 5P prayers என்ன நடக்கும்? எப்படி அதை கொண்டு முடிக்கிறார்? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. நாங்க பார்ப்போம், சொல்லு, ஆட்சிக்கு இடம் கொடுத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தின் காட்சி இருக்கும். காட்சி இருந்தா சாட்சி சொல்லாம இருக்கல. ஏன்னா ராஜ்யத்தின் காட்சிகளை காண்பீர்கள். ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா இல்ல, அனுதினமும் காண்பீர்கள். வல்லமை, அந்த சர்வ வல்லவருடைய வல்லமைய அனுதினமும் நாங்க காண்போம். மகிமை, ஆக்கள் எங்களை பார்க்கிற நேரம் அப்படி நடந்துதா உங்களுக்கு? அப்போ ஒரு மகிமை வரும். நாங்க எங்க கவனமா இருக்கணுமா இருந்தா என்றென்றைக்கும் உம்முடையவைகளை, உமக்கு நல்ல பேர் கொண்டாடுறதுக்குத்தான் நாங்க இருக்கிறோம். அப்ப இதையும் செய்தமாக இருந்தா அப்புறம் அந்த பேரை நாங்கள் எடுக்காம ராஜ்யம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை இப்படி இருந்தமா இருந்தா அன்பானவர்களே எங்கேயோ போகும்.
ஆனா எனக்கு கவலை, இது நான் செய்யாம உங்களை செய்ய சொல்லல. நீங்க வேண்டாம் என்னோட வாராக்கள்கிட்ட கேட்டு பார்க்கலாம். பர்க்ஸ்மன்ட்ட கேளுங்கோ, பாஸ்டர் கனகராஜாட்ட கேளுங்கோ, ஆன்டிட்ட கேளுங்கோ. எப்பயும் எந்த மண்டைக்குள்ள ராஜ்யம், அவருடைய சித்தம். அப்படி செய்ய நான் பார்க்கிறேன், யா ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் தொடருது. இதுகளைத்தான் உங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன். அப்ப பாரத்தோட ஏக்கத்தோட ஊழியம் செய்வது பிதாவுக்கு சித்தம் இல்லை. எந்த பிள்ளை கஷ்டப்படுறது எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா எந்த பிள்ளை என்ன புரியாமல் எனக்கு விரும்பின காரியங்களை செய்யாமல் அவைகளுக்கு காசு தேவையா இருக்கிற நேரம் அந்த அப்பா உதவி செய்வீங்களா, உதவி பிள்ளைன்றதுக்காக கொஞ்சம் செய்வன். ஆனா எவன் உண்மையா என்ற உள்ளத்தை புரிஞ்சு செய்கிறானோ அவனுக்கு கேட்காமலே செய்வன். பிதாவும் அப்படித்தான். கோபப்படாதீங்க அன்பானவர்களே. உங்கள் கணவர் படுற கஷ்டத்தை பார்க்க எனக்கு ஒரு கேள்வி, ஏன் கஷ்டப்படுறீங்க? பாசிபிளா இருக்குமா நீங்க ராஜ்யத்துக்கு முன்னுரிமை கொடுக்கல? அவட்ட நாமத்துக்கு மகிமை கொண்டாடுறது தான் உங்களுக்கு பாரமா இருந்தா நீங்க பெருசா எல்லாம் பெட்டி கிழிக்க தேவையில்லையே. வாக்கு மகிமை கொண்டேறணுமா இருந்தா ஒரு நேரம் போற நேரம் அதுல ஒரு ஒரு வருத்தக்காரரை பார்த்து ஆவியானவர் சொல்லியிருப்பார், அந்த ஆளுக்கு போய் ஜெபி என்று நீங்க போய் ஜெபிச்சா அவருக்கு சுகம் வருது. பிறகு பார்த்தா அவர் ஒரு அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஆள். இதுக்கு என்ன தேவை? கட்டிடமா தேவை? சபையில கனவேர் வாரதா தேவை? அல்ல உங்களோட பிதாவை அறிவதா தேவை? நித்திய ஜீவன் என்று சொன்னா அவரை அறிவது, அவர் அனுப்பின குமாரனை நெருக்கமாக அறிவது. ஒன்றும் தேவையில்லையா? அதான் ஹட்சன் டெய்லர் சொன்னார், காட்ஸ் வில் டன் இன் காட்ஸ் வே வில் நெவர் லேக் காட் சப்ளைஸ். கடவுளுடைய சித்தத்தை கடவுளோட முறைப்படி செய்தமா இருந்தா கடவுள் தாரது ஒரு காலம் குறையாது. ஆமீன். எல்லாரும் ஒரு கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கிறீங்களா? பிதாவுண்ட மகிமையை குறித்து உள்ள மகங்குதா? அல்ல எந்த குடும்பம், எந்த ஊழியம், எந்த நேரா சொல்ல மாட்டோம். எந்த ராஜ்யத்தை தான் கட்டி எழுப்புறான்னு நேரா சொல்ல மாட்டோம். ஆனா உங்களோட வார்த்தைகள், உங்களோட செய்கைகள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செய்கைகள் காட்டி கொடுக்கும் எந்த ராஜ்யத்தை தான். என்ன பார்த்தா அப்படி சொல்ல மாட்டீங்க. நான் பெருமையில சொல்ல இல்லை. இயேசு சொன்ன மாதிரி, யார் சொல்லுவீங்க நான் என்னில் இருக்கிற ஒரு பாவத்தை சுட்டி காட்டுங்க? நான் துணிஞ்சு உங்கள்கிட்ட சொல்றேன். நான் எப்பயாவது என்னை பற்றி சிந்திச்சேன்னு யாராவது என்னில் குற்றச்சாட்டு கொண்டு வரலுமா? எப்பயுமே ராஜ்யம் உங்களோட தேவைகள் என்னுடைய தேவையாக கருதுகள். ஆனா நீங்க எனக்கு பாஸ்டர் அலெக்ஸ் எனக்கு ஒரு 4 லட்சம் தாங்க தரத்தான் எனக்கு விருப்பம். ஆனா பிரச்சனை என்னடா, உங்களுக்கு 4 லட்சம் தந்து மற்றவருக்கு 6 லட்சம் கொடுத்து இப்படி கொடுத்து கொண்டு இருக்கிறதுக்கு காசு இல்லை. அது காசு இல்லாததுல மாத்திரம் நான் உங்களை கெடுக்கிறேன். நான் உங்களுக்கு கடவுளை வேற பார்க்கிறேன், அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. அப்ப நீங்க என்னட்ட படிக்க வேண்டியது இந்த டீச்சிங்ஸுக்கு மேலால பாஸ்டர் லைஃபை பாருங்க. எப்பயும் எப்படி யோசிக்கிறார்? நான் பர்க்ஸ்மன்ட்ட நான் சொல்றாடி பரலோக ராஜ்யம்டாப்பா. நீ டொட்டுன்னு சொல்லி ஓட வலிக்கிட்டியா இருந்த டொட்டாயே போயிடும். நீ இந்த இடத்துல கேம்பஸ் க்ரூஸோடையும் ஃபோக்கஸோடையும் போட்டிக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவங்கள ஆசீர்வாதி. அப்படி ஓடி ஆண்டவருடைய டொட்டை எங்க கொண்டு போயிருக்கிறார். அது மாதிரி தான் ஃபிட்டை நான் சொல்றேன். ஃபிட் மேப்பில் வரும். ஜஃப்னா மிஷன் ஹவுஸ் மேப்பில் வந்த மாதிரி ஃபிட் வரும். ஏன்னா அவங்க பார்ப்பாங்களோட இவங்க ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கிறவங்க. ஆமீன். எல்லாரும் ஒருக்கா பிதாவிட்ட கேளுங்க, எப்படி அவர் உங்களோட பேசுறார், எங்க நீங்க மனம் திரும்பணும், எங்க பிள்ளைகளை விட்டு அவர் மன்னிக்கிறார். ஆனா நீங்க மனம் திரும்பணும், பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். கேட்டுட்டு உங்களோட ரீஜனல் குரூப்ல உடனே பதில போடுங்க. இது ஏன் நடக்குது இல்லைன்னு எனக்கு விளங்கையில். ரீஜனல் மீட்டிங்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது.
உடனே அதுல போய் ஒரு ஆண்டவர் இப்படி பேசுறார். அதுல உங்களுக்கு சாட்சி இருக்கலாம். நீங்களும் ராஜ்யத்தை குறித்து சிந்திச்சு கொண்டு இருக்கிறதால, பிதாவின் மகிமையை குறித்து சிந்திச்சு கொண்டிருக்கால சாட்சி இருக்கலாம். அல்லது பாஸ்டர் அது எப்படி பாஸ்டர், நான் நீர் தந்த பொறுப்பை நான் செய்யணுமே, இப்படி இது எப்படி நான் சரி, அதை போடுங்க. நாங்க குரூப்ஸ்ல கதைப்போம். சரி, ஒரு 2 மினிட்ஸ் எல்லாரும் கத்தர்கிட்ட கேட்டு அந்த ஃபீட்பேக்கை போட்டுட்டு